காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவெழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினச்சா நிம்மதி ஆகுமடி, காத்திருந்து காத்திருந்து. இப்படி ஒரு அருமையானது ஒரு வெற்றி பாடலை நாம் வைதகி காத்திருந்தால் படத்தில் கேட்டிருப்போம். இந்த பாட்டுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற செய்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கும் நான் சொல்ல போகிற செய்திக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதாவது இந்த வைதகி காத்திருந்தால் படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்து ஊருக்குள்ளே வேலை தேடி வருவான். அப்போது வழியில் சைக்கிள் ஒருத்தர் போவார். அவர்கிட்ட ஏங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த சைக்கிள்காரர் இப்படியே 4 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ஊர் வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்தது நேராக அவன் கோயிலில் போய் நின்று சாமி கும்பிடுவான். அப்போ வர குருக்கள் சொல்லுவார், டேய் நாராயணன் கீழேன்னு கூப்பிட்டா நாராயணன் வரமாட்டார், நீ மேலே போனால் நாராயணன் வருவார், மேலே போடான்னு சொல்லிட்டு போவார். அடுத்தது அவன் வேலை கேட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட வேலை கேட்பான். அதுக்கு அவர் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே இந்த ஊரில் வேலை கிடைக்காது போடான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சி விடுவார். இப்படி 3 கதாபாத்திரங்கள் அந்த இடத்துல ட்ராவல் ஆகும். ஆனால் அந்த 3 கதாபாத்திரத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான் குரல் கொடுத்துருப்பார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை இயக்குனர், வெற்றிப்பட இயக்குனர் திரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான். ஆமாங்க, அப்போ வந்து ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து நடித்து ஃபெமிலியர் ஆகலை. அதனால் அவர் குரல் நம்ம பெருசாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, இப்போ சீரியலில் கூட நடிச்சிட்ருக்கிறாரு. அதனால் அந்த குரல் நமக்கு பரிச்சயமானதால் அவர் அந்த 3 பேருக்கு குரல் கொடுத்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். திரும்ப ஒரு தடவை வைதகி காத்திருந்தால் படத்தை டிவியில் போட்டாலோ இல்லை யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பாருங்கள், நான் சொன்ன செய்தி உண்மையான உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.